Standard 8 Science. We will learn about Unit 1 Measurement Part 1. பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அடிப்படையான அளவுகளையும் அதோட யூனிட்ஸையும் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து எக்ஸ்பிளைன் த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். எப்படிலாம் நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட் பண்ணுறதோட முறை, அப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை பற்றி மெஷர்மெண்ட்டோட முறையும் அதோட சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நல்லா விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அனலைஸ் த டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் நல்ல பல்வேறு மெஷர்மெண்ட் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது இல்லையா, அதை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சு அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். Know about temperatures, amount of substance, electric current and luminous intensity. பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், அந்த வெப்பநிலை, அப்புறம் பொருளோட அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளோட அளவு, எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம், அப்புறம் வந்து லூமினியஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா ஒளிச்செறிவு அப்படின்ட்டு அடுத்தோம். இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் த நாலேஜ் ஆஃப் அக்யூரேசி இன் மெஷர்மெண்ட். அந்த கரெக்டாக அக்யூரேட்டாக எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் பிளான் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். பிளான் ஆங்கிளுக்கும் சாலிட் ஆங்கிளுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். சால்வ் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட் தொடர்பான ஒரு ப்ராப்ளம்ஸ், கணக்குகளை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம், தீர்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். ஃபிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபெனாமெனம். ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இயற்கையோட நிகழ்வுகளை பற்றி படிக்கிறது தான் ஃபிசிக்ஸ். Physics is considered as the base of all science subject. சயின்ஸ் சப்ஜெக்ட்லேயே ஒரு பேஸ் அப்படின்னு சொன்னாலே ஃபிசிக்ஸ் தான் சயின்ஸ் சப்ஜெக்டோட ஒரு பேஸ். இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட், அப்சர்வேஷன். இதோட சோதனை கொண்டு நம்ம வந்து அதை சோதனைலாம் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். சோதனைகள், எக்ஸ்பெரிமெண்ட், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் சயின்ஸ் சப்ஜெக்டோட பேஸ் அப்படிங்கிறனால தான். The principles of and observation allows us to develop a deeper understanding of nature. இயற்கையோட அந்த ஹினாமினன் அப்படின்னா நிகழ்வு, இந்த மாதிரி இயற்கை சம்மந்தமான நிகழ்வு அதை பற்றி நல்லா ஆழமாக நல்லா டீப்பாக போய் புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ஆய்வு, அந்த மாதிரி ரிசர்ச் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதை பற்றி முடிவுகள் இதெல்லாம் பண்ணுறது. Scientific theories are valid only if they are conveyed through various experimental. அவங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அறிவியல் தியோரிஸ் அப்படின்னா கோட்பாடு, அதை இது பண்ணி அதை பேஸ் பண்ணி அந்த சயின்டிஃபிக் கோட்பாடு தியோரிஸ் பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே உறுதி செய்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தியோரிஸ் இஸ் ஃபிசிக்ஸ் இஸ் மீனிங் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தட் ஹாவ் டு பி மெஷர்ட். கோட்பாடு இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தும் போது பல்வேறு நிறைய டிஃப்ரெண்ட் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்
ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பொருளையோ வேறு ஏதாச்சும் நம்ம வந்து அளவிடுறோம். மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்லேயும் அதோட எக்ஸ்பிரிமெண்ட் சோதனைகளிலையும் ஒரு அடிப்படை பேஸாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இட் பிளேஸ் எ விர்ச்சுவல் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து இது ரொம்ப முக்கிய பங்கு பெற்றிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பை யூஸிங் எ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தெரியாத ஒரு குவான்டிட்டி ஃபிசிக்கல் குவான்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுதான் மெஷர்மெண்ட். இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் மெஷர்மெண்ட் இன் டீட்டெயில். நம்ம இந்த லெசனில் வந்து மெஷர்மெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். வி வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன், அப்ராக்சிமேஷன் அண்ட் ரவுண்டிங் ஆஃப். இந்த லெசனில் வந்து அக்யூரசி நல்லா துல்லியமாக கண்டுபிடிக்கிறது, ப்ரிசிஷன்னா நுட்பம், அப்ராக்சிமேஷன்னா ஒரு தோராயமாக சொல்கிறது, அப்புறம் அதெல்லாம் ரவுண்டிங் ஒரு முழுமையாக அந்த ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து படிக்க போகிறோம். யூனிட் சிஸ்டம். We need three things for a perfect measurement. There are an instrument, a standard quantity and an acceptable unit. நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணணுன்னா அதுக்கு 3 திங்ஸ் தேவை, 3 பொருட்கள் தேவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி தேவை, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஒரு திட்ட அளவு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு திட்ட அளவு. என்னன்னா இப்போது 30 ஒரு 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க, அந்த 5 அதான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி திட்ட அளவு. அதுக்கப்புறம் வந்து அக்செப்டேபிள் யூனிட், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு யூனிட் போடுறது. இந்த ஆக்டிவிட்டி பாருங்களேன், இந்த யூனிட் சிஸ்டம் பார்க்குறோம் இல்லையா, அதை வந்து நம்ம உங்களுக்கு ஈஸியாக இந்த ஆக்டிவிட்டியில் புரிஞ்சுக்கலாம். மெஷர் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் யுவர் சயின்ஸ் புக் யூஸிங் எ ரூலர் ஸ்கேல் அண்ட் கம்பேர் யுவர் வேல்யூ வித் தோஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து சயின்ஸ் புக்கை வந்து லென்த்தையும் பிரெத்தையும் மெஷர் பண்ணி பாருங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆன்சர்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். லெட் அஸ் see that the length of the book be 30 cm. அந்த புக்கோட லென்த் வந்து 30 cm. Here the length is the physical quantity, ruler is the instrument, 30 is the magnitude and centimeter is the unit. This process is called the measurement. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணோம் இல்லையா, இதை ஒரு புக்கை அளக்கிறதுக்கு, அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கருவி. அப்புறம் வந்து ஒரு அதோட 30 அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் மேக்னிடியூட். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, அதோட ஸ்டாண்டர்டான குவான்டிட்டி. சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, 30 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு யூனிட். இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. In the above activity, the values of all the students will not be same. Similarly, people in various parts of the world are using different system of units for measurement. Some common system of units are as follows. இந்த மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆக்டிவிட்டியை பார்த்தோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒரே மாதிரி சமமாக இருக்கிறது கிடையாது. பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேரியஸ் அந்த வேர்ல்டில் வந்து இந்த உலகத்தில் ஒரு பல்வேறு பகுதியை வாழும் மக்கள் இருக்காங்களே, வேறு பார்ட்ஸில் லைவ் பண்ணுற மக்கள், அவங்க வந்து டிஃப்ரெண்ட் சிஸ்டம் பல்வேறு விதமான அந்த யூனிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? மெஷர்மெண்ட், ஒரு பொருளை மெஷர் பண்ணுறதுக்காக. சில பொதுவான காமனான சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, வாங்க அதை பார்க்கலாம். எஃப்பிஎஸ் சிஸ்டம், ஃபுட் ஃபார் லென்த், பவுண்ட் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம். அந்த எஃப்பிஎஸ் சிஸ்டம் எஃப் அப்படின்னா ஃபுட், அந்த ஃபுட்டுக்கு வந்து அடி அப்படின்னு அர்த்தம், லென்த்துக்கு வந்து அடி, அதே போல் பவுண்ட் அது வந்து மாஸ் ஒரு வெயிட் நிறை, டயத்துக்கு வந்து செகண்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சிஜிஎஸ் சிஸ்டம்,
centimeter for length, gram for mass, and second for time. சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு லென்த்துக்கு வந்து சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க, மாஸ் வெயிட்டுக்கு வந்து கிராம் கொடுக்குறாங்க, டைமுக்கு வந்து செகண்ட் கொடுக்குறாங்க. எம்கேஎஸ் சிஸ்டம் மீட்டர் ஃபார் லென்த், கிலோகிராம் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம். லென்த்துக்கு வந்து மீட்டர் கொடுக்குறாங்க, மாஸ்க்கு வந்து கிலோகிராம், டைமுக்கு வந்து செகண்ட். Do you know the CGS, MKS and SI units are metric system of units, and FPS is not a metric system, it is a British system of units. CGS, MKS பார்த்தோம் இல்லையா, இது ரெண்டும் வந்து a meter system of units, பட் இந்த எஃபிஎஸ் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, இது வந்து மீட்டர் சிஸ்டம் கிடையாது, இது ஒரு பிரிட்டிஷ் சிஸ்டம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். In early days, scientific performed their experiments and recorded the result in their own system. இப்போ இருக்க காலத்தில் வந்து சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட், அவங்களோட அந்த சோதனைகள் எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட சிஸ்டத்துலேயே, அவங்களோட சிஸ்டத்துலேயே இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க அந்த ரிசல்ட் எல்லாத்தையும். Due to lack of communication, they could not organize experimental results of others, so they planned to follow a uniform system for tracking the measurement. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தகவல் சிஸ்டம், அந்த தகவல் தொடர்பான தகவல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு அப்போது இருக்கிற காலத்தில். ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, எல்லாரோட ரிசல்ட்டுமே வேறு வெறியாகிடுச்சு. அதெல்லாமே ஒரு ஒருங்கிணைக்க முடியல, ஒரு இதாக ஆர்கனைஸ் பண்ண முடியலை அவங்களால. அந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே, எல்லாரோட ரிசல்ட் எல்லாத்தையும் அதனால் அவங்க ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிளானை வந்து கொண்டு வந்தாங்க. As you studied in the lower classes in 1960 in the 11th General Conference on Weights and Measures at Paris in France, scientific recognized the need of using standard units for physical quantities. நீங்கள் வந்து சின்ன கிளாஸ், லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. 1960 வந்து 11th ஜெனரல் கான்ஃபரன்ஸ், ஒரு பொது மாநாட்டில் வந்து அறிவியல் இந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, வெயிட்டுக்கும் மெஷர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரல் கான்ஃபரன்ஸாக 11th இதில் கொண்டு வந்திருக்காங்க 1960. ஃப்ரான்ஸில் இருக்க பாரிஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் அந்த சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்காக அந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிஸ்லாம் தேவைப்பட்டிருக்கு. அதனால அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, that was called as International System of Units and is popularly known as SI system, abbreviated from the French name System International. Scientists chose 7 physical quantities as base quantities and defined a standard quantity to measure each one. They are known as base units or fundamental units. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்காக ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிலாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க அப்போ வந்து ஃபாலோ பண்ணி ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கு பேர் தான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதை வந்து பாப்புலராக என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம், அது ஒரு ஃப்ரெஞ்ச் நேம், சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படின்ட்டு இருந்துச்சு, அதனால தான் அதை எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்கோம்ல, அது நம்ம நாட்டில் கொடுத்தது. ஃப்ரெஞ்சில் வந்து சிஸ்டமி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அதனால தான் எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு பாப்புலராக கூப்பிட்டாங்க. சயின்டிஸ்ட் வந்து 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து ஒரு பேஸ் குவான்டிட்டியாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தான் ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். மெஷர் பண்ணுறதுக்கு, ஒவ்வொன்றுத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க.
அதுக்கான தான் இந்த ஒரு 7 குவான்டிட்டியாக அவங்க கண்டுபிடிச்சாங்க. கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அதுதான் அந்த ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி யூனிட் சிம்பிள்ஸ் 3 கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். லென்த்துக்கு வந்து மீட்டர் எம், மாஸ் கிலோகிராம் கேஜி, டைம் செகண்ட் எஸ், டெம்பரேச்சர் கெல்வின் கே, எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பர் ஏ, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் MOL, லூமினியஸ் இன்டென்சிட்டி கண்டலா CD. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். You have already studied about length, mass and time in your lower class. Now you are going to study about the other base quantities such as temperature, current, amount of substance and luminous intensity. நீங்கள் ஆல்ரெடியே வந்து லென்த், மாஸ், டைம் இதை பற்றி லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து டெம்பரேச்சர், கரண்ட், அப்புறம் வந்து எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், luminous intensity இதை பற்றி நம்ம படிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெம்பரேச்சர் போயிடலாம். ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட் ஆர் ஹாட் அண்ட் விச் ஆஃப் தெம் ஆர் கோல்ட். இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, எது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, எது வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது எப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ அதுக்காக தான் இந்த டெம்பரேச்சரை கொண்டு வந்தாங்க. வாங்க எப்படி சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? We see a number of objects in our daily life. Some of them are cold and some of them are hot. நம்ம டெய்லி லைஃப்பில் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா சில இது வந்து நல்லா கோல்டாக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும், சில இது நல்லா ஹாட்டாக வெப்பமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன், மேலே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க கோல்டுக்கு எக்ஸாம்பிளாக. அப்புறம் வந்து ஹாட்டுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இந்த ஒரு ஃபயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபயர் இந்த மாதிரிலாம் நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குறோம் இல்லையா. சில இது கோல்டாக இருக்குது, சில இது ஹாட்டாக இருக்குது. Sometimes we may say that two objects are equally hot or cold, but there will be some difference in their hotness or coldness. How do you decide which is hotter and which is colder? You need a reliable quantity to decide the degree of hotness or coldness of an object. That quantity is temperature. Temperature சில நேரத்தில் வந்து நம்ம 2 ஆப்ஜெக்ட்டுமே வந்து சில நேரத்தில் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு அப்படி தானே ஃபீல் ஆகும். சில நேரத்தில் சில இது வந்து மீடியமாக அப்படிங்கிறப்போ 2மே வரும் அப்படிம்போம். சில நேரத்தில் வந்து என்னென்னா ஆனால் ஹாட்னஸ்க்கும் கோல்ட்னஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து சில இது இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி வந்து முடிவெடுப்பீங்க இது தான் ஹாட்டர், இது தான் கோல்டாக இருக்குது அப்படிங்கிறத? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட டிகிரி எவ்வளோ, ஹாட்னஸ்க்கும் கோல்ட்னஸ்க்கும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதோட டிகிரி எவ்வளோ, அந்த குவான்டிட்டியை வந்து நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு தான் ஒரு குவான்டிட்டியை கண்டுபிடிச்சாங்க சயின்டிஸ்ட். அந்த குவான்டிட்டிக்கு பேர் தான் டெம்பரேச்சர். Temperature is a physical quantity that expresses the degree of hotness or coldness of a substance. Heat energy given to a substance will increase its temperature. Heat energy removed from a substance will lower its temperature. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். அது வந்து அதோட ஹாட்னஸையும் கோல்ட்னஸையும் டிகிரியில், அந்த சப்ஸ்டன்ஸோட ஹாட்னஸையும் கோல்ட்னஸையும் டிகிரியில் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறதோடது வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஹீட் எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து அதோட டெம்பரேச்சர் லோவராக இருக்கும், அதுதான் கோல்ட். Temperature is defined as a measure of the average kinetic energy of the particles in a system. The SI unit of temperature is Kelvin. Thermometers are used to measure the temperature directly. Usually, thermometers are calibrated with some standard scales. Celsius, Fahrenheit, Kelvin are the most commonly used scales to measure temperature. டெம்பரேச்சரை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, ஒரு ஆவரேஜ் கினெட்டிக் எனர்ஜி, அந்த சிஸ்டமோட பார்ட்டிகல்ஸை ஒரு ஆவரேஜாக ஒரு மெஷர் பண்ணுறதுக்கு, அதுக்கு ஒரு ஆவரேஜ் கினெட்டிக் எனர்ஜியை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான்
இந்த டெம்பரேச்சர். இதை பார்த்திங்கன்னா இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்திங்கன்னா கெல்வின். இதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டெம்பரேச்சரை டைரெக்டாக வந்து மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு தெர்மாமீட்டர் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணாங்க. தெர்மாமீட்டர் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்கேல், அது ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்கேல். அதில் அந்த தெர்மாமீட்டரில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, அதில் இருக்கும். அப்படி அது என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஸ்கேல்ஸ் வந்து டெம்பரேச்சருக்கு மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க காமன்லி செல்சியஸு, ஃபாரன்ஹீட், கெல்வின். இது மூணுத்தையும் தான் காமனாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து எலக்ட்ரிக் கரண்ட். நம்ம டெம்பரேச்சர் முடிச்சாச்சு. அடுத்து எலக்ட்ரிக் கரண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். Flow of electric charges in a particular direction is known as electric current. The magnitude of electric current is the amount of electric charges flowing through a conductor in 1 second. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குல்ல, ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் மூலமாக தான் அந்த அந்த கரண்ட்டை வந்து அந்த மின்னோட்டம் அதை வந்து நம்ம இழுக்கிறோம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து அந்த முன்னேற்றம் அந்த சார்ஜ் இருக்கும். அதை வந்து நம்ம பாயறதுக்காக, அதை இழுக்கிறதுக்காக அந்த சார்ஜ் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக்ங்கிறது வந்து சும்மா நம்ம இது பண்ண வந்துடுமா, கிடையாது. அந்த சார்ஜ் யூஸ் பண்ணுறனால தான் அது வந்து அது அப்படியே பாஞ்சு வருது, எலக்ட்ரிக் வருது. அதோட டைரக்ஷன் குறிப்பிட்ட டைரக்ஷனில் அது இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதோட எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஒரு அது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சொல்லுவாங்க அப்படின்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர் இன் 1 செகண்ட். ஒரு செகண்டில் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து கடந்திருக்கு, எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து அவங்க மெஷர் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது அது வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வந்து எவ்வளோ அந்த சார்ஜ் கொடுக்குறனால, அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுக்குறனால அது வந்து எவ்வளோ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிற டைம் பார்க்கணும். எலக்ட்ரிக் சார்ஜ் கரண்ட் வந்து எவ்வளோ வருது, அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரே ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா? அதோட ஃபார்முலா கூட பாருங்கள். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பை டைம். எலக்ட்ரிக் கரண்ட்டோட சிம்பிள் ஐ, எலக்ட்ரிக் சார்ஜோட சிம்பிள் கியூ, டைமுக்கு டி. கியூ பை டி இஸ் ஈக்குவல் டு ஐ. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் கூலும். எலக்ட்ரிக் சார்ஜை வந்து கூலும் அப்படிங்கிறத வச்சு தான் மெஷர் பண்ணுறோம். இதோட the SI unit of electric current is ampere and it is denoted as A. எலக்ட்ரிக் சார்ஜோட மெஷர் வந்து கூலும் சொல்கிறோம். இதோட SI யூனிட் வந்து ஆம்பர், இது A அப்படின்னு டினோட் பண்ணுறோம். If 1 coulomb of charge is flowing through a conductor in 1 second, ஒரு கூலம்ப் ஆஃப் சார்ஜுக்கு வந்து 1 செகண்ட். 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 கூலம்ப் ஆஃப் சார்ஜ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் the amount of electric flowing is said to be 1 ampere. Ammeter is the device used to measure electric current. என்னன்னா இங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு செகண்டுக்கு ஒரு கூலும், அது வந்து அதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஆம்பேர் அப்படிங்கிறாங்க. ஒரு செகண்ட் இதை ஞாபகம் வச்சு இதை நான் உங்களுக்கு தனியாகவும் செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன், டிலைன் பண்ணி. ஒரு செகண்டுக்கு ஒரு கூலும். ஓகே, அந்த ஒரு செகண்டுக்கு ஒரு கூலும் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், 1 ஆம்பேர். அப்புறம் வந்து இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அம்மீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ், இதுதான் அந்த அம்மீட்டர். இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து amount of substance. Amount of substance is the measure of the number of entities, particles present in a substance. The entity may be an atom, molecule, ion, electron or proton, etc. Amount of substance அப்படிங்கிறது வந்து
நீங்கள் நினைக்கலாம் அந்த ஒரு பொருளை வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அதோட அமௌண்ட் அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மெஷர் பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படி கிடையவே கிடையாது. இது என்னன்னா அந்த பொருளோட பார்ட்டிகல்ஸ், அந்த ஆட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்குது, அந்த பார்ட்டிகல்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் வந்து எப்படிலாம் அவங்க இப்போ வந்து பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறப்போ ஆட்டம், மாலிகுல், அயன், எலக்ட்ரான் ஆர் புரோட்டான் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் மெஷர் பண்ணுறது, அது எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு தான் என்ன அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி ஒரு மெஷர்மெண்ட். ஓகேங்களா. ஜென்ரலி த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி proportional to the number of atoms or molecules. இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்து மெஷர் ஒரு டைரெக்டாக இதில் வந்து இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, இவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குன்னு டேரெக்டாக மெஷர் பண்ண முடியுமா? கிடையாது. அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த அந்த ஒரு ஒரு குவான்டிட்டி, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி யூஸ் பண்ணி தான் அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ கவுண்ட் த நம்பர் ஆஃப் காப்பர் காயின்ஸ் இன் த பிக்சர்? We can count them easily, but can you count the number of copper atoms in a coin? It is very difficult to count the number of atoms because they are not visible. The number of atoms or molecules in a substance is measured in mole. It is SI unit. இது நல்லா பாருங்களேன். ஒரு உங்களால் வந்து இந்த காப்பர் காயின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, காப்பர் காயின்ஸ், இதை உங்களால் மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முடியும். ஏன்னா இது 1, இது வந்து 1, 2, 3, 4 அப்படின்ட்டு 4 இருக்குது அப்படின்ட்டு மெஷர் பண்ணலாம். பட் உங்களால் அந்த காப்பர் ஆட்டம்ஸை மெஷர் பண்ண முடியுமா? அந்த காயினில் உள்ள காப்பர் ஆட்டம்ஸை மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. அது ரொம்பவே கஷ்டம். கரெக்ட் இல்லையா? வெரி டிஃபிகல்ட் டு கவுண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஏன்னா அது நம்மளுக்கு கணக்கு தெரியுது. இப்போ வந்து இந்த காயின்ஸ்லாம் இருக்குது இல்லையா, நம்ம கண்ணுக்கு விசிபிள் ஆகுது, நம்மளுக்கு தெரியுது. பட் ஆட்டம்ஸ் தெரியுதா? ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் அந்த இதில் எவ்வளோ இருக்குது அந்த சப்ஸ்டன்ஸில் அப்படின்னு தெரியுதா? கிடையாது. ஆட்டம்ஸ் தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு, ஒரு சப்ஸ்டன்ட் ஒரு பொருள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு மோல் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் எஸ்ஐ யூனிட். மோல் தான் எஸ்ஐ யூனிட். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன். Mole is defined as the amount of substance which contains 6.023 into 10 power 23 entities. It is denoted as mole. பார்த்திங்கன்னா ஒரு மோலுக்கு எவ்வளோ இருக்குது, ஒரு மோலை வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ இருக்குது, ஒன்றுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் 6.023 into 10 power 23. ஓகேங்களா. இதில் இதை வந்து எஸ்ஐ யூனிட்டில் எப்படி டினோட் பண்ணுறாங்க? மோல் அப்படின்னு தான் டினோட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து நம்ம லுமினஸ் இன்டென்சிட்டி பார்க்கலாம். Have you seen the scenes on the television? What is the ampere doing? He is checking the intensity of light by using an instrument. The measure of the power of the emitted light by a light source in a particular direction per unit solid angle is called as luminous intensity. The SI unit of luminous intensity is candela and it is denoted as CT. இதை பாருங்களேன். இதை பார்க்கும்போது இதை நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த பிக்சரை, இந்த சீனை இந்த டெலிவிஷனில் உள்ள சீனை பாருங்கள். இந்த ஆம்பர், இந்த இவர் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணுறாரு? வாட் ஆர் யூ டூயிங்? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? செக்கிங் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட். அந்த லைட், அந்த வெளிச்சம் வந்து எவ்வளோ இருக்குது, அந்த வெளிச்சம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் செக் பண்ணிகிட்ருக்காரு ஒரு கருவியை யூஸ் பண்ணி. ஓகேவா? ஒரு கருவியை யூஸ் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு எங்கள் கையில் கூட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் செக் பண்ணுறாரு. இவர் பார்த்திங்கன்னா ஒரு அந்த பவரை எவ்வளோ வந்து அந்த லைட்டோட வெளிச்சோட அந்த அந்த கதிர் வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, எவ்வளோ பவராக இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறாரு.
எதை ஒரு பொருளை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் அவர் வந்து இந்த லைட் சோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறாரு. அதுக்கு பேர் தான் இப்படி ஒரு லைட் வெளிச்சம் எவ்வளோ இருக்குது, அதோட பவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு தான் அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, லியூமினியஸ் இன்டென்சிட்டி. அதோட எஸ்ஐ யூனிட் ஆஃப் லியூமினஸ் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா கேண்டலா. அது எப்படி டினோட் பண்ணுறாங்க, சிடி அப்படின்ட்டு டினோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து the light emitted from a common wax candle is approximately equal to 1 candela. Luminance intensity is measured to photometer, luminance intensity meter, which gives the luminance intensity in the terms of candela directly. ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எரியிற ஒரு வேக்ஸ் கேண்டில், எரியிற வேக்ஸ் ஒரு கேண்டில் இருக்குல்ல, மெழுகுபத்தி, அது வந்து ஒரு கேண்டலாக்கு சமமாக இருக்கான் அப்ராக்சிமேட்லியே சொல்கிறாங்க அவங்க. லியூமினியஸ் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து எதால் மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோமீட்டரால் மெஷர் பண்ணுறாங்க. அதோட பிக்சர் கூட இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபோட்டோமீட்டர் பிக்சர் வந்து இதுதான். இது பார்த்திங்கன்னா லியூமினன்ஸ் இன்டென்சிட்டி மீட்டர், அதை வந்து கேண்டலா அந்த ஃபோட்டோமீட்டர் வச்சு டைரெக்டாக அவங்க மெஷர் பண்ணலாம். அதுக்கு வந்து கேண்டலா அப்படிங்கிற ஒரு யூனிட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. அடுத்து அப்பார்ட் ஃப்ரம் 7 fundamental units we have 2 more units known as derived units. We will study about them now. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எல்லாம் நம்ம 7ஐயும் நம்ம பார்த்தாச்சு. 4 பார்த்தோம் இல்லையா, மற்றதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 யூனிட்ஸ் வந்து டிரைவ்டு யூனிட்ஸ்லேருந்து வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.